ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றினா ஜீசஸ் பற்றி ஆக்சுவலாக அவர் சிலுவையில் ஏறுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் சொல்லலாம். ஆக்சுவலாக ஜீசஸ் இஸ் நாட் எ ஜீவ். அதாவது ஜீசஸ் வந்து ஒரு ஜீவ் கிடையாது. ஜீசஸ் வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னா அவரோட ரிலீஜியஸில் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவங்களோட ஃபாதரோட இதுதான் அவங்க மகனுக்கு வரும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஜீசஸ் வந்து வெர்ஜின் மேரிக்கு பிறந்த ஒரு குழந்தை. ஓகேவா? அதாவது கடவுளால் உருவாக்கப்பட்ட குழந்தை. ஓகேவா? ஸோ அவர் தான் ஜீசஸ். ஸோ அவங்களுடைய ஜீவ்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து யூதர் கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் பேசும்போது வீடியோவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜீசஸ் வந்து ஒரு ஜீவுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஜீசஸ் வந்து ரியலில் பார்த்தீங்கன்னா அவர் ஜீவே கிடையாது. ஓகேவா? அவரோட அரபிக் மொழியில் வந்து அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யெஷுவா. ஓகேவா? அவர் வந்து இஸ் நாட் பிலாங் டு ஜீவ் கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக் ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் அவங்களுக்கு வந்து ஜீவ்ஸ்க்கு வந்து எப்படியாவது இவர் வந்து எலிமினேட் பண்ணிடணுன்ற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா இவர் ராஜாவை ஏற்றுக்கிற முடியாதுன்ற ஒரு முக்கியமான மனப்பக்குவத்துக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவ் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு காமன் டு த வேர்ல்டு. ஓகேவா? எல்லாருக்கும் சொந்தமான ஒரு பர்சன்றனால அவர் வந்து ஏற்றுக்கிற முடியல ஜீவ்ஸ்க்கு. இது ஃபஸ்ட் ரீசன். ஓகேவா? ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பிளாத் வந்து கேட்குறான், நீர் வந்து யூதருக்கு ராஜான்னு சொல்கிறீரா அப்படின்னு சொன்னு கேட்கும்போது, அப்போ என்ன சொல்கிறான்னா, எஸ் ஐ எம் எ கிங் ஃபார் ஆல் அப்படின்னு கிங் ஃபார் ஜூஸ்ன்னு சொல்லி முடிக்கார். ஓகே? அவர் வந்து நீ தான் உலகத்துக்கே ராஜாவா இல்லை ரோமர் சர்ச்சுக்கு ராஜாவான்னு கேட்டிருந்தா எல்லாத்துக்கும் அவர் ஆமான்னு சொல்லுவார். ஏன்னா இஸ் ஒன்லி கிங். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹோலி பைபிள் எடுத்துக்கோங்க, இல்லை குரான் எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே ஜீசஸ் தான் எண்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து அரசராக போகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஓகேவா? மற்ற இப்போ இருக்கிற ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே ராஜாக்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே எப்படின்னா ஒன் ஆஃப் தன்னை ராஜான்னு சொல்லிக்கிட்டு மக்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கே இப்போ அரசாட்சி பண்ணுற எந்த ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் சும்மா இருந்து மக்களோட வரி பணத்தை வாங்கி அவங்க பேரில் போட்டுக்கிட்டு டெபாசிட் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஒரு உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் தான் உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க. ஓகேவா? ஓகே, அந்த பாட்டிலேருந்து நம்ம பெற பேசுவோம். பட் இப்போ இதுக்கு ஆக்சுவலாக இதுதான் மெயின் ரீசன். ஜீசஸ் வந்து அவர் வந்து தன்னை வந்து எல்லாத்துக்கும் அரசர் நான் தான் அப்படின்ற ஒரு கட்டம் அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஜூஸ் வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணுது. இவர் வந்து என்னடா இது நமக்கே அரசராக இருக்கார், அரசர்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஜூஸ் கம்யூனிட்டியும் கிடையாது, இப்படி எந்த ஒரு கம்யூனிட்டியுமே கிடையாத ஒரு பர்சன் வந்து அவங்க 12 கோத்திரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் எந்த ஒரு இதுலேயுமே வந்து இது சேர மாட்டார். ஏன்னா அவர் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கார். ஓகேவா? இந்த ஒரு விஷயம் எல்லாம் தெரிய போய் தான் இந்த ஜூஸ் பீப்புளே சொல்லுவாங்க, உங்களுடைய பிறப்பின் ரகசியங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே இதுதான் மெயின் ரீசன். ஜீசஸ் வந்து அவர் வந்து ஒரு அரசர் ஆக்கக்கூடாது அப்படின்னு ஜூஸ்க்கு தோணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுவும் ஒரு மெயின் ரீசன் ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையறுத்தது. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.